வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 9/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 8/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தோம். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைய கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎலுக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் உள்ள ஃபுல் டீட்டெயில் அதை அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்பிக்கையும் வரும், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்ராலாம் ஆகுது நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. இன்றைக்கி பாருங்கள் 8/2/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 099. இதில் பார்த்தீங்கன்னா 0A போர்ட்லையும் 9 நம்பர் பி போர்ட்லையும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2 போர்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி ஃபுல்லாகவே 3 ஷோவுமே பார்த்திங்கன்னா டபுள்ஸில் தான் அடிச்சிருக்காங்க. கேரளாவும் சேர்த்து நம்மளுக்கு 4 ஷோவும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் தான் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0-9 2 நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் 0 மட்டும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பாஸ் ஆகிடுச்சு. 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்திருந்ததுன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பாஸ் ஆகியிருந்திருக்கும். 5-6லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 0-9 அப்படின்னு ஒரு செட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம்பா. இது வந்து உங்களுக்கு ஏபியாக இருக்கட்டும் சரி, ஏசியாக இருக்கட்டும் சரி, நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக நம்மளுக்கு போர்டு வைஸாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தது தான் மிஸ் ஆகிருக்கே தவிர நம்மளுக்கு இதில் ஒரு செட்டு வந்து 2 செட்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. 0-9-6 ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. நம்ம வந்து 6ஆம் நம்பர் ஒரு 9ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பராக மாறி வந்திருந்தால் நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஏபி ஏசி ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக கிடைச்ச பாக்ஸில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் அதே பாக்ஸ் தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பருக்கு பவர் நம்பர் சொல்லப்போனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் 0 ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு வந்து 0-1லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த 0-1ல் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்திருந்த நம்பர் 0 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். 6-5 நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்துடும் 0 கூட அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 6-5 எதுவும் வரல. 9ஆம் நம்பரும் உள்ள இருக்க வந்துருச்சு. 9ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு 0-9-6 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 9ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ண சொல்லியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் ரொம்பவே சூப்பராக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. 1 மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்லேயும் சரி, போர்டு வைஸாகவும் சரி, பாக்ஸ்லேயும் சரி, ஆல் போர்ட்லேயும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 8ஆம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்திருந்தோம். நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுலேயும் டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்பா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு வந்து 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கலாம். 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. இந்த 0-1லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த 0-1 வந்து சேர்த்து 8ஆம் நம்பர் 8-0-8-1 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன். அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்பா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் 8ஆம் நம்பர் தான் உள்ளே வந்திருக்கு. 8ஆம் நம்பரே ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன்னா இன்றைக்கி இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம். நான் 8ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது மிஸ் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 0-9 அப்படின்றத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கோம். அது 1 மணிக்கு உள்ளதை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். 0-9 அப்படின்றத பாக்ஸை வந்து
இதில் கிடச்சிருந்தது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக மிஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு நண்பா. ஆல் போர்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்துருந்தால் நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் அது மிஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் ஆல் போர்டில் கொடுத்துருக்கலாம், அதுவும் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள் 2-2-5. இந்த 2-2-5க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் சி போர்ட்லேயும் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 2-5 நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க இந்த 2 செட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சியாக இருக்கட்டும் சரி, சியாக இருக்கட்டும் சரி, ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நண்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கொடுத்த செட்டு இது 2-3 நாள் ஆச்சு. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கொடுத்த செட்டு எதுவும் பாஸ் ஆகலை. இந்த செட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 செட்டு உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்குன்பா. ஏபிபிசிஎஸ்சியில் 2 செட்டு உங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்கும். இங்கேயும் 2-5 நம்ம கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இதுலேயும் டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம ஒரு பாக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. 2-5 இதுலேயும் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 2-5 கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸ்லேயுமே 2-5 சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கணும்பா. நம்மளுக்கு ஒரு நம்பர் மாறி நம்மளுக்கு இதில் 6ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தாலோ இல்லை இதில் 8ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தாலோ நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. 2லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசி 2மே பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுது. 2மே பாஸ் ஆகுது. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. பிசி உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். இந்த 2 பாக்ஸையும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பாக்ஸ்லேயும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 2-8லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். 5ஆம் நம்பர் நான் சொல்லியிருந்தேன். 5ஆம் நம்பர் எப்படியும் கண்டிப்பாக ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரிபிள்ஸ்லேருந்து நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ட்ரிபிள்ஸில் அடிச்சிருந்தாங்க. அந்த 5ஆம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் 5ஆம் நம்பர் ரிட்டன் வரணும் அப்படின்ற மாதிரி அது 2-8 கூட நம்மளுக்கு 2-8லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம 2-5 8-5 அப்படின்னு மாதிரி கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா 2-5 அப்படின்றது ஃபுல் ரிசல்ட்டாக நம்மளுக்கு நீ கிடச்சிச்சுன்பா. நம்ம 2-8லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 2 போர்டில் நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இதே தான் இந்த 2-8 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு இறங்கியிருக்கு. 2-8ன்றது தான் 6 மணிக்கு இறங்கியிருக்கு. இங்கே பாருங்கள் 8 ஏ போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் சி போர்ட்லேயுமே கரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். 6 மணிக்குள்ள கேசிங் 8 மணிக்கு இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இதில் 8 மணிக்கு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பாக்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கு. டபுள்ஸில் வர்றதுனால நம்மளுக்கு டபுள்ஸில் கணக்கு ஆகுது நண்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது எந்த ஷோவுக்கு டபுள்ஸ் வருன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால தான் நான் டபுள்ஸில் கொடுக்குறது வேறு ஒன்றும் கிடையாது. பிசியாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து தான் நான் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம டபுள்ஸில் சேர்த்து கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 ஷோவிலையும் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் அடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இது பார்க்காதது ஏதாச்சும் ஒரு ஷோ இல்லை 2 ஷோ அந்த மாதிரி வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்து. ஒரு ஷோ அப்படியே நம்மளுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸில் ஒரு ஷோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நினச்சேன் நான். அது 8 மணிக்கு நம்மளுக்கு 2ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஏசியில் 2ஆம் நம்பர் கணக்கானுச்சு. இருந்தாலும் நான் டபுள்ஸில் கொடுக்கல. டபுள்ஸில் நம்ம எந்த ஷோவில் வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியாததுனால நான் விட்டுட்டேன். இல்லைனா கூட 2ஆம் நம்பரை டபுள்ஸில் தான் கொடுத்துருப்பேன். இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. 2ஆம் நம்பர் ஏசியில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 5ஆம் நம்பர் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்றது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2-5 நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. ஆல்போலையும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக 8 மணிக்கும் 1 மணிக்குமே நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கணும்பா. 6 மணிக்கு தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. அதுவும் கிடைச்ச நம்பரை நம்ம ஆல்போவில் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா 8ஆம் நம்பரை கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா அதுவும் பார்த்திங்கன்னா 2 போர்டில் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கும். அதை மிஸ் பண்ணியாச்சு. நம்ம நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு தான் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. சரி ஓகே. அதுலேயும் பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது நம்ம ஆல் போர்டு தான் மிஸ் பண்ணிட்டோம். ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால அதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் கெஸ்ஸிங்கெல்லாம் மிஸ் ஆகிருக்கு. சரி வாங்க நம்ம 9/2/2024க்கான டியர் லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க. இதில் பாருங்கள் 1 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 02, பி போட பொறுத்த வரைக்கும் 37, சி போட பொறுத்த வரைக்கும் 86. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 08, 06, 07, 28, 26, 23, 03, 01, 78. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 08, 80 வரலாம், 06, 60 வரலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 038 036 078 076 238 276. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 078 028. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 02. இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கம்மா. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 02லேருந்து நம்மளுக்கு நாளைக்கு ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 0 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. 0வை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெஸிங் எடுத்திருக்கோம். 0 உங்கள் கணக்கில் இருந்தால் 0 ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இருந்தாலும் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 8 6லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த 8 6லேருந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த பாக்ஸில் சேர்த்து கொடுத்துருக்கேன். 08 08 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ்லையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். 08 2 நம்பரும் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 08 இது 2 நம்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர், அதுக்கப்புறம் 6ஆம் நம்பர், இந்த 4 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலான்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம். 0 நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் 0 ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 2ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 72, பி போட பொறுத்த வரைக்கும் 80, சி போட பொறுத்த வரைக்கும் 16. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 78 70 71 76 81 86 01 06 20. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 78 87ன்னு வரலாம், 27 72ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 781 786 701 706 281 206. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 786 206. இது ரெண்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 7 2ம் பார்த்திங்கன்னா ஒரே போர்ட்லேருந்து வர்றதுனால நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா 7 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 7 2 கூட 6ஆம் நம்பர் சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பட்டதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பாக்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2. 7 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்பா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 7 2 2 நம்பரும் வரலாம், இல்லைனா 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 6 மணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போன மாதம் ஃபுல்லாக நல்ல ஒரு பாஸ் ஆகிருந்தது. நேற்று ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருந்தது, இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு. அதுவும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது ஒரு நம்பர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 7ஆம் நம்பர் தான், அந்த 8ஆம் நம்பருக்கு கிடைச்ச கெஸ்ஸிங்கில் வந்து 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 2 ஒரு ஆல் போர்டில் வந்து 8 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு 8 8 2 தான், அதுலேருந்தும் ஒரு நம்பர் நம்மளுக்கு எப்படியும் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். கெஸ்ஸிங்லேயும் பார்த்திங்கன்னா 8 2 இதுலேருந்து ஒரு நம்பர் வர்ற மாதிரி ஸ்ட்ராங்காக கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. 2 நம்பர் கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 8 2லேருந்து ஒரு நம்பர் வர்ற மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் நம்பர் கூட 8ஆம் நம்பரோ இல்லை 2ஆம் நம்பரோ சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு கேசிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்கலாம்பா எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு சி போர்டு கேசிங் வந்து இதில் ஒரு 2 நாள் தொடர்ந்து பாஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ஆமாம் 2 நாள் கொஞ்சம் பாஸ் ஆகிருந்தது. நேற்று பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. திரும்பவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் உங்களுக்கு 1 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு, வரும்னு நினைக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போட பொறுத்த வரைக்கும் 9 2, பி போட பொறுத்த வரைக்கும் 4 5, சி போட பொறுத்த வரைக்கும் 1 0. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 9 4 9 5 9 1 9 0 2 4 2 1 2 0 4 1 5 1. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 9 5 5 9ன்னு வரலாம், 2 0 0 2ன்னு வரலாம், 2 1 1 2ன்னு வரலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 5 2 0 2 1. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 2 2 5. இந்த 2 2 5லேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும். அப்படி 2ஆம் நம்பர் 5ஆம் நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 2 2ம் பார்த்திங்கன்னா ஆல் போலில் கிடச்சிருக்கு நம்பர். ஆல் போல்லேருந்து 9 2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 9 0 1 9 0 ட்ரை பண்ணுறலாம் ட்ரை பண்ணுறேங்க. 9 0 அப்படின்ற செட்டு, அதுக்கப்புறம் 9 1 அப்படின்ற ஒரு செட்டு, இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 0 1லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். 0 1லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் ரிட்டர்ன் வரலாம். அந்த
9 2லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடணும். அதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பரா 2ஆம் நம்பரான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி 0 1லேருந்து ஒரு நம்பர் வரும். இது கொஞ்சம் 2ஆம் நம்பர் கூட சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். 2 0 2 1 உங்களுக்கு ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் பட்டால் 9 0 9 1 அப்படின்ற செட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 9 5 இந்த செட்டும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 9 5ம் வரலாம், 9 0ம் வரலாம், 9 1ம் வரலாம். 2ஆம் நம்பர் அப்படி 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் இல்லை அப்படின்னா இந்த 2 0 2 1 அப்படின்ற செட்டு தான் ஸ்ட்ராங்காக வரும். ஓகேங்களா? நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது 4 நம்பர் 5 நம்பர் பாக்ஸு செட்டு வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுறதுனால இது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸ்ட்ராங்காக கொடுக்க முடியல. எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த 9 1 0லேருந்து ஒரு நம்பர் வந்துடும். அதனால் வந்து 9 0 9 1 அப்படின்ற செட்டு ட்ரை பண்ணுறலான்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 2 0 2 1 அப்படின்றது கொடுத்துட்டேன், 9 5 அப்படின்றது கொடுத்துட்டேன். இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 9 4 1 9 4 0 9 5 1 9 5 0 2 4 1 2 5 0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 5 1 9 5 0 அளவு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2 9 2லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இல்லைனா 2 நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆல் போர்டு கேசிங்கில் கிடச்சிருக்குது. இது நம்மளுக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிட்டு இருக்குது. ஆல் போர்டு கேசிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிட்டுருக்குது. ரெகுலராக இதுலேருந்து ஒரு நம்பர் தான் பாஸ் ஆகிட்டுருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9 2லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 2 5 அப்படின்ற ரிசல்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரணும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த 9 2ம் பார்த்திங்கன்னா ஒரே ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர். 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக பட்டால் 2ஆம் நம்பர் கூட சேர்ந்து வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால, அப்போ அடுத்தது இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான். அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா 9 5 1 9 5 0 இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துடணும்ல, அந்த மாதிரி நான் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு 2ஆம் நம்பரே கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த 9 5ன்றதை மிஸ் பண்ணி 9 2 1 9 2 0 அப்படின்ற பாக்ஸு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பர் ரிட்டர்ன். 9ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா நாளைக்கு. அப்படி இல்லை உங்களுக்கு 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக படலை அப்படின்னாலும் 2ஆம் நம்பரே ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். 2ஆம் நம்பர் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 2லேருந்து ஒரு நம்பர் ஆல் போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.